ஏண்டி இங்க ஒருத்தி 5 நிமிஷமா உட்காந்து அழுதுட்டு இருக்க, என்ன எதுன்னு கேட்க மாட்டியா? அழறாங்களா? யாரு? ஏய், நான் தான் அழுதுட்டு இருக்கேங்க. என்ன பார்த்தா உனக்கு பாவமாவே தெரியலையா? சீரியஸா அழுதா சிம்பத்தி வரும். சின்ன பசங்களுக்கு லுலுலை காட்டுற மாதிரி அழுதா சிரிப்பு தான் வரும். என் வேதனை உனக்கு வேடிக்கையா இருக்கா? உன் அக்காக்கு ஒரு கஷ்டம்னா அது உனக்கும் தானேடி. என்ன சென்டிமெண்டலா செக் வைக்கிறா? ஐசு மாட்டிக்காத. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அத்தை என்ன பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. இரு, அத்தையா? நம்ம அப்பாக்கு எப்போ தங்கச்சி பாப்பா பிறந்தாங்க? தாத்தா பாட்டி பேயா இருந்து பெத்து போட்டாங்களா? ஏய், நான் அத்தைன்னு சொன்னது சக்தியோட அம்மாவை. ஓஹோ, பேஸ்மெண்ட்ல பிரமாதமா தான் போடுற. விஷயத்துக்கு வா. அவங்கதான் கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்கடி. அவங்க கூப்பிட்டு போகாம இருந்தா இப்பவே மாமியார மதிக்கலன்னு சொல்லிடுவாங்க. அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. திவ்யா உடம்பு சரியில்லை, அவளால டிராவல் பண்ண முடியாதுன்னு சக்தி கிட்ட சொல்லி அனுப்பலாம். தேவைப்பட்ட மெடிக்கல் சர்டிபிகேட்டும் வாங்கி கொடுத்துடலாம். எதுக்கு அனாவசியமா போய் சொல்லணும்? ஏதோ பெரியவங்க ஆசைப்படுறாங்க, நிறைவேற்றி வைக்கலாம்ல. சரி, அப்படின்னா போயிட்டு வா. என்கிட்ட ஏண்டி பெர்மிஷன் கேக்குற? நீயும் வந்தா தானே நான் போக முடியும். இல்லன்னா அப்பா சக்தியை மட்டும் ஊருக்கு அனுப்பி வச்சிருவாரு. நல்லதா போச்சு. உன் அத்தைய அப்பாவே சமாளிச்சிடுவாரு, நீ கவலைப்படாத. ஏண்டி என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? எனக்கு எல்லாம் புரியுது. ஆனா உன் வாயால வரணும்னு தான் வெயிட் பண்றேன். ஆமாடி, நான் ஒத்துக்கிறேன். சக்தியோட போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இப்பவாது என் கூட வரியா? சாரிப்பா, எனக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு. உங்க ஜாலியான டிராவல்க்கு நடுவுல டிராகுலா மாதிரி நான் எதுக்கு? ப்ளீஸ் டி, அப்படிலாம் சொல்லாதடி. நீ கூட வந்தாதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஊர்லயே எனக்கு கம்பெனி கொடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க. என்னால முடியாது. விஜய் சந்திரவை கூட்டிட்டு போ, என்ன ஆள விடு. ஐயோ, எங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிற பக்குவம் உங்ககிட்ட தாண்டி இருக்கு. அதனாலதான் உன்ன அனுப்பி வைக்கிறாங்க. ப்ளீஸ் ஐஸ்வர்யா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய், யோசிக்காதடி, சரின்னு சொல்றீ, ப்ளீஸ் டி. ஓகே. தேங்க்ஸ் டி. ஐயோ, இப்ப என்ன ஃபீல்ல சுத்துறேன்னு எனக்கு தெரியும். ஆனா பாரு, சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ்க்கு நீ கட்டுப்படணும். இல்லனா ட்ரிப் கேன்சல். என்ன கண்டிஷன்? கண்டிஷன் நம்பர் 1, நீ என்கிட்ட பேசலாம், உன் ஆள் கூட என்கிட்ட பேசலாம். ஆனா நீங்க 2 பேரும் பேசிக்கவே கூடாது. என்னடி இது, பேசிக்காம எப்படி? சரி சரி, உனக்காக சில எக்ஸெப்ஷன்ஸ் தரேன். சாப்பிட்டியா, டீ குடிக்கிறியா, தூக்கம் வருதா, இந்த ஃபார்மல் டயலாக்ஸ்லாம் ஓகே. நோ ஃபீலிங் டயலாக்ஸ், ஓகே? ஓகே. கண்டிஷன் நம்பர் 2, பேச முடியலங்கிறதுக்காக ரொமான்டிக்கா லுக் விடுறது, சிம்பாலிக்கா சிக்னல் கொடுக்கறது, சைகையிலேயே பேசிக்கிறது, இந்த மாதிரி சில்லி பிஹேவியர்ஸ்ல இறங்க கூடாது. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கண்டிஷன் நம்பர் 3, டிராவல்ல எனக்கு தூக்கம் வரும். அத சாக்கா வச்சு சைடு கேப்ல நீங்க டுயட் பாட ஓடிட கூடாது. கனவுல கூட டுயட் பாட நோ பெர்மிஷன். கண்டிஷன்ஸ் எவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், டிராவல்லையும் சரி ஊர்லயும் சரி என் மூடுக்கு ஏத்த மாதிரி கண்டிஷன்ஸ் நான் கண்டினியூ பண்ணிட்டே இருப்பேன். அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும். எல்லா கண்டிஷன்ஸும் ஓகேமா, நீ கூட வந்தா அதுவே போதும். இப்போதைக்கு ஓகே சொல்லிட்டு டிராவல்ல டிம்கி குடுக்கலாம் நினைக்காத. எப்போ கண்டிஷன் மீறினாலும் அப்படியே யூ டர்ன் அடிச்சு பேக் டு சென்னை பேக்கப் ஆயிடுவோம். சரிடி. ஹலோ, உன் ஆளை வர சொல்லு. அவர் எதுக்கு? அவருக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்குமா. உன்னை மட்டும் கட்டி போட்டு அவர் ஃப்ரீயா விட்டா அப்புறம் எனக்கு தான் ப்ராப்ளம். போயிட்டு வர சொல்லு போ. சரி. ஐஸ்வர்யாவோட டிராவல் பண்றதுனா அவ்வளவு ஈஸியா என்ன? பேரவர் வழங்கும் காதலிக்க நேரமில்லை. என்ன மாம்ஸ், ஃபிகரிங் எல்லாம் பீச் நியூடா இருக்கு. உன் புத்திய காட்டுற பாத்தியா? ஏய், அரிஸ்டாட்டில் பத்தி என்ன நினைக்கிற? என்ன பத்தி நினைக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்ல. இதுல அரிஸ்டாட்டில் பத்தி எங்க இருந்து நான் நினைக்கிறது? இந்த மொட்டை வெயில்ல இப்படி ஒரு கொட்டை கேள்வி தேவையா? மொட்டை வெயில் ஓகே, அது என்னடா கொட்டை கொஸ்டின்? நான் சொல்ல வந்தது கொட்டை கொஸ்டின் இல்லடா,
கெட்ட கொஸ்டின். லைட்டா டங் ஸ்லிப் ஆயிருச்சு. ஆக்சுவலி நீ யாரு? என்னடா திடீர்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்ட? சன் டைரக்டா ஒரு ஸ்ட்ராவை போட்டு உன் மண்டையில ஒளிஞ்சிட்டு இருக்க கொஞ்சம் ஜூஸையும் உறிஞ்சிருச்சா? அது எப்படிடா கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்ட? நான் யாருன்னு ஒசாமா பின் லேடன் இருந்து ஜார்ஜ் புஷ் வரைக்கும் அவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்கேன் மேடா. நான் உன் ஃப்ரெண்ட்ல, உன் ஹார்ட்ல, உன் பீட்ல, மொத்தத்துல நான் ஒரு ஊர்ல. டேய் ஓவரா ஊதுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் கரகாட்ட கொஸ்டின் வந்து உன்னை புடிச்சிட்டு போறாங்க. டேய் மனுஷனை பொண்ணு லைஃப்ல ஏதோ ஒரு ஆம்பிஷன் வேணும். அது மாதிரி இது வரைக்கும் உனக்கு ஏதாவது ஆம்பிஷன் இருக்கா? ஏன் இல்ல, எனக்கும் ஏகப்பட்ட ஆம்பிஷன்லாம் இருக்கு. ஆனா அதை நான் அச்சீவ் பண்ணு நினைக்கும் போது ஏதாவது ஒரு அட்டு ஃபிகர் வந்து என்ன டோட்டலா அசிங்கப்படுத்திட்டு போயிருது. நான் என்னலாம் பண்றது? சரி என்ன சொல்றிய? நான் ஒண்ணு கேட்கட்டுமா? நீ ஏன் திவ்யாவை லவ் பண்ணட்டுமா? நீ ஏன் திவ்யாவை லவ் பண்ற? இது என்னடா கேள்வி? பின்ன என்னடா, லவ்னா ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கும் பாப்கார்ன் சாப்பிடுறதுக்கும் பீச்ல ஓடி புடிச்சு விளையாடுறதுக்கும் இல்லடா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் முழுசா புரிஞ்சுக்கிற நல்ல சூழல் தான்டா காதல். இந்த பொண்ணான நேரத்தை நீ திவ்யாவோட ஸ்பெண்ட் பண்ணி தான் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா நீ இது ஏன் ஏசி ரூம்ல படுத்திருந்த என்ன கூட்டு வந்து இந்த மொட்டை வெயில்ல உயிரெடுத்து மொக்க போடுறியே? ஆமா, எங்க உன் ஃபாரெவர்? என்னது ஃபாரெவர்? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா உனக்கு புரியவே புரியாத. அதான் உன் ஃபாரெவர். ஃபேரெவர் அழகி எங்க? ஓ திவ்யாவா? அப்பா கண்டுபிடிச்சிட்டான்டா. திவ்யாவோட ஓல்ட் கிளாஸ் மேட்ட மீட் பண்ண போயிருக்கா. அவ வரது எப்படியும் டைம் ஆகும். அதான் போர் அடிச்சிச்சு. நீ வேற வெட்டியா இருப்ப நல்லா தெரியும். அதான் அப்படியே டைம் பாஸ் பண்ணலான்னு. டேய் அதுக்காட இந்த மொட்டை வெயில்ல கூட்டு வந்து மொக்க போட்ட? வாடா இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். இல்லன்னா கொல்லிவே பிசாசு வந்து நம்ம ரெண்டு பேரையும் கொஞ்சிட்டு போயிரும். வா வா சீக்கிரம் யாரு? இரு, எங்க போற? உன் ஃபியூச்சர் விஷயமா ஒருத்தர் மீட் பண்ண போறோம். ஏறு. என்ன கிளி ஜோசியக்காரன் கூட்டு போறியா? ஒரு முக்கியமான விஐபியா மீட் பண்ண போறோம். யார் அவர்? பார்க்க தானே போறேன், தெரிஞ்சுப்பேன். வா. என்ன விஷயமா பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாமா? உண்மையா சொல்றேன்னா உன் ஜாப் விஷயமா மீட் பண்ண போறோம். டேய் மாப்ள, என் மேல உனக்கு இவ்வளவு பாசமா? நண்பன்னா நீ தாண்டா நண்பன். தோல் குடுப்பான் தோல்ன்றதுக்கு நீ தாண்டா உதாரணம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ உன் பொட்டு படிக்க எடுத்து ஒரு வீட்டுக்கு போய் 2 நாள் தங்கிக்கிறேன் 3 நாள் தங்கிக்கிறேன்னு கெஞ்சிட்டு இருக்கல. பாக்குறவங்க என்ன தானே தப்பா எடுத்துப்பாங்க. எதுக்கு ஒன்னால எனக்கு அசிங்கம்? அதனாலதான் நான் உனக்கு ஜாப் வாங்கி கொடுத்துன்னு வச்சுக்கோயேன். நான் ஸ்டேட்டஸ் காப்பாத்திக்கலாம்ல, அதான். நல்ல என்னண்டா, நாடு விளங்கிரும். போலாமா? இல்ல 2 நாள் தங்கிட்டு போலாம். நல்லா பிடிச்சுக்கோ. போடா. டேய் இந்த ஆள் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்த ஆள் கொத்தனாரா இல்ல மேஸ்திரியா? மெதுவா பேசுறா, அவர் காதுல விழுந்துற போகுது. அப்புறம் கிடைக்கிற வேலை கிடைக்காம போகுது. இவர் என்ன எனக்கு ஓபராய் ஹோட்டல்ல ஜிஎம் வேலை வாங்கி கொடுத்துருவாரா? இங்க பாருடா, யார் யார் தலை என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். விதி வலியது. வா வா. கரெக்டா அப்படிமா? ஆமா. 2.5. நீங்க அதை பாத்துங்க. வாங்க சக்தி. ஆமா நான் சொன்னல, இது என் ஃப்ரெண்ட் ஸ்ரீ. ஓ தெரியுமே, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தவர் தானே? எப்படி இருக்கீங்க ஸ்ரீ? பத்மஸ்ரீ வாங்கிருந்தா என்ன யாரும் இப்படி கேவலப்படுத்திருக்க மாட்டீங்க. எனக்கு முன்னாடி கமல் சார் முந்திக்கிட்டாரு. ரொம்ப பேசுவார் போல் இருக்க. சரி, இவருக்கு என்ன வேலை போட்டு தர்றது? என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? இங்கதான் வேலை வேணுமா? இவன் அப்படி சொல்லிதானே என்ன கூட்டு வந்தான். சூப்பர்வைசர் வேலைனா கூட டிப்ளமா முடிச்சிருக்கணும். பட் சூப்பர்வைசர் போஸ்ட் எதுவும் வேக்கண்ட் இல்ல. சித்தால் சூப்பர்வைசர் வேலைனா கூட டிப்ளமா முடிச்சிருக்கணும். பட் சூப்பர்வைசர் போஸ்ட் எதுவும் வேக்கண்ட் இல்ல. சித்தால் பெரியால் வேலை தான் இருக்கு. உங்க விருப்பம். இந்த 2 வேலைகள்ல எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். எதை வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். சித்தால் பெரியால் வேலை எல்லாம் என் நேரம் கருமாந்திரம். ஸ்ரீ, உங்களை பத்தி சக்தி நிறைய சொல்லிருக்காரு. என்ன சித்தால் வேலை நல்லா பாப்பேன்னு சொன்னானா? இல்ல இல்ல, வாட்ச்மேன் வேலை நல்லா பாப்பீங்கன்னு சொன்னாரு. ஓகே ஓகே, லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். நீங்க ஒரு நல்ல செஃப், ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சக்தி சொன்னாரு. எப்படி இங்க சென்னையில ஏதாவது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? அந்த மாதிரியான இன்டென்ஷன் இருந்தாலோ பிளான் இருந்தாலோ என்கிட்ட சொல்லுங்க. மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் பாத்துக்கிறேன்.
குட் குட் ஐடியா. இந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிச்சு சின்சியரா பண்ணீங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க. You got the talents. எந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறீங்கன்னு இடத்த சூஸ் பண்ணுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். வெல்கம். அப்பா ஓகே குட். தேங்க்ஸ் சொன்னா பட ஸ்டாப். என்னாச்சு ஸ்ரீ? என்ன இவ்வளவு சந்தோஷம்? ஒன்னதான் கேக்குறேன் ஸ்ரீ. இப்ப சொல்லவே சொல்ல மாட்டியா? சொன்னா சொல்லு, சொல்லாட்டி போ. யாருக்கு வேணும் நீ சொல்றது? என்ன பொசுக்குன்னு கேள்வி கேட்கறது நிப்பாட்டிட்ட? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ கெஞ்சினா மிஞ்சுவ, மிஞ்சினா கெஞ்சுவ. சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறவன் தானே மனுஷன். நானே சொல்லனா கூட நீ இல்ல என்ன கம்பல் பண்ணி கேட்கணும். ஐயோ ஸ்ரீ ப்ளீஸ் சொல்லு. நீ சொல்லனா எனக்கு தலையே வெடிச்சிரும். அப்படி நீ இல்ல கேட்கணும். அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. ஐயோ என்னன்னு சொல்லனா என் தலையே வெடிச்சிரும் போல் இருக்கு. என்னன்னு கேளு நந்துடாலே. எனக்கு தேவையில்ல. ஐயோ ப்ளீஸ் என்னன்னு கேளு. சரி என்னன்னு சொல்லி தொலை. வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறு. வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறுதுன்னு நினைக்கிறேன். நந்தமா 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 சொல்லிடுறேன். ஏதோ சென்னையில தங்குறதுக்கு இடம் இல்லன்றதுனால உன் வீட்டுல தங்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கே ஒரு வீடு கட்டி தர அளவுக்கு பெரிய பணக்காரனா போற ஐயா. எப்படி? அதெல்லாம் ஐயாவோட தனிப்பட்ட டேலண்ட். சரி சொல்லு, நீ சின்ன வீடா பெரிய வீடா? பிஞ்சிடும். இல்லம்மா, உனக்கு சின்ன வீடு வேணுமா இல்ல பெரிய வீடு வேணுமான்னு கேட்டேன். எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. நீ என்ன பண்ண போறேன்னு மட்டும் சொல்லு. ஸ்வீட் பார்க் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட். ஹேய், மறுபடியும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறியா? எப்படி? சக்தியோட ஃபாதர்ங்களா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. ரியலி? ரத்தன் டாடா வெறும் 50 பைசா வச்சுக்கிட்டு நார்த்ல போய் பெரிய பணக்காரனானாரு. நானும் ரெஸ்டாரண்ட் வச்சு நம்பர் 1 பணக்காரனாக போறேன். நம்பர் 1 பணக்காரன்லாம் வேண்டாம். லைஃப்ல பிரச்சனை இல்லாத அளவுக்கு பணம் சம்பாதிச்சா அதுவே போதும். எனிவே மை ஹார்ட்டி விஷஸ் டு யூ. தேங்க்யூ. ஆமா, நீ எப்ப ஆரம்பிக்க போற? இன்னைக்கு அவரோட ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் தான் என்னைக்குன்னு தெரியும். வச்சா காதலிக்க நேரமில்லை தொடரின் பாடலை உங்கள் காலர் டியூனாக தேர்ந்தெடுக்க உங்கள் குட். எவ்ரிதிங் இஸ் வெரி பக்கா. உன்ன மாதிரி ஒரு ஆர்வமான பையனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்போ நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிடலாமா பாஸ்? 100% ஆரம்பிச்ச மாதிரி தான். அதுக்கான வேலைகளை நான் இமீடியட்டா ப்ராசஸ் பண்றேன். தேங்க்யூ. அங்கிள், சென்னையில எனக்கு யாருமே இல்ல. நான் என்ன பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது உங்க அன்பு ஒரு கட்டிங் கிடைக்குமான்னு இருந்தவனுக்கு ஒரு ஃபுல் கேஸ் பாட்டில் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்குது. எனக்கு இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு பண்ண போறேன் எனக்கு ஒண்ணுமே தெரியல. இதுக்கெல்லாம் உனக்கு வேண்டாம் தேங்க்ஸ் சொல்றேன். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கலன்னா இப்படி ஒரு பெரிய ஹெல்ப் கிடைச்சிருக்கு மேடம் எனக்கு. அவங்க அப்பா மாதிரி சக்தி இருந்ததுனாலதான் சக்திக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்படின்னா என் அப்பாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லும். ஒரு 6 எழுத்து வார்த்தை அதை யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி சொல்லுவேன். ஏங்க இவங்க அப்பாவும் நீங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? என்ன கேட்ட? நானும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உயிர் காப்பான் தோழன்னு சொல்லுவாங்கல்ல, அது அவங்க அப்பா தான்.
எப்படி அங்கிள்? ஒரு தடவை ஊர்ல பெரிய ஜாதி கலவரம். திடீர்னு எங்க ஸ்கூல்ல லீவ் விட்டாங்க. நானும் அவங்க அப்பாவும் கலவரத்துல மாட்டிக்கிட்டோம். அப்போ ஒரு பெரிய கல்லு என் மடியில வந்து விழுந்தது. பொல பொலன்னு ரத்தம் அப்படியே ஊத்துது. அப்போ பஸ் இல்ல, கார் இல்ல, எதுவும் ஆட்டோ டாக்ஸி எதுவுமே இல்ல, எதுவும் ஒரு மாட்டு வண்டி கூட கிடைக்கல. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்ல, 7 கிலோமீட்டர். ஐயோ! இவங்க அப்பா என்ன அவன் தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு அந்த 7 கிலோமீட்டர் நடந்து வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டான். என்ன காப்பாத்திட்டான். அன்னைக்கு மட்டும் அவன் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலன்னா நான் இன்னைக்கு உங்க முன்னாடி இப்படி உயிரோடவே இருந்திருக்க முடியாது. பாசகார பையன், ஆனா கொஞ்சம் முன்கோவி. சக்தியும் அப்படிதான் அங்கிள். ஆனா முன்கோபிலாம் கிடையாது. என்ன மட்டும் அப்பப்ப கண்டிச்சுக்கிட்டே இருப்பான். எல்லாம் என் நல்லதுக்காக தான். இப்படி ஒரு சன்-இன்-லா கிடைக்கிறதுக்கு உங்க ஃபேமிலியே கொடுத்து வச்சிருக்கணும் அங்கிள். அதான் உனக்கு வேலை வாங்கி தரான்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் தேவையில்லாம் வயசு வச்சிட்டு இருக்க. இன்ஃபேக்ட் அங்கிள், இவனோட நல்ல கேரக்டர் பார்த்தா திவ்யாவே அவனை லவ் பண்ணிட்டாங்க. ஏன் அங்கிள், நானும் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு வயசு பொண்ணோட ஒரு வயசு பையன் 1 மாசமா ஒரே வீட்டுல தங்கி அவனுடைய நிழல் கூட அந்த பொண்ணு மேல உழாத அளவுக்கு யாராவது பார்க்க முடியுமா அங்கிள்? டேய், உன் பெருமையை உலகத்துக்கே உணர்த்தணும்டா. நீங்களே சொல்லுங்க அங்கிள், யாரால முடியுமா? ஒரு பக்கா ஜென்யூனான கேரக்டரால தான் அப்படி இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஜென்யூனான கேரக்டர் தான் உங்க சன்-இன்-லா, மை ஃப்ரெண்ட். கொஞ்சம் சும்மா இருக்கியா? சும்மா 1 மாசம் அங்கிள், 1 மாசம் சக்தியும் திவ்யாவும் ஒரே வீட்டுல தங்கி இருந்தாங்க அங்கிள். சக்தியோட நிழல் கூட திவ்யா மேல படவே இல்லை அங்கிள். என்ன விடுங்க அங்கிள், நான் ஒரு கேவலமான கேரக்டர், சூப்பர் கேரக்டர் அங்கிள். ஒன்ன சரகச்சா எல்லாத்தையும் ஷேர்